இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தேவதைகளும் ஔஷத தேவதைகளும் தினமும் இந்த திருத்தல இறைவனை வழிபடுவதா ஐதீகமானது இருக்கு. இந்த திருத்தலத்தில் ஜல்லிகை அப்படிங்கிற அரக்ககுல பெண்ணுடைய கணவன் விருப்பாட்சனுக்கு இறைவன் மறுபாழ்வு கொடுத்திருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஒரு திருக்கோயிலானது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில அருள்மிகு பெரியநாயகி உடனாகிய பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயிலாக அமைந்திருக்கு. பொதுவாகவே நம்ம சிவாலயங்களுக்கு போனோம் அப்படின்னா அந்த சிவாலயங்கள் எல்லாமே கிழக்கு நோக்கியதாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடியதே ஒரு முக்கியமான சிறப்பாக கருதப்படுது. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மற்றொரு விசேஷமான அம்சம் அப்படின்னா சிவனுடைய கஜசம்ஹார மூர்த்தியுடைய திருவுருவமானது இந்த திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதையிலேயே தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு. சாலையிலிருந்து 50-100 மீட்டர் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னாலே திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்தையும் நம்மளால் தரிசிக்க முடியும். கொடிமரத்தை கடந்து ராஜகோபுரம் வழியாக திருக்கோயில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இடதுபுறம் நடராஜர் மண்டபமும் அதன் அருகிலேயே அம்பாளுடைய சன்னதி தனித்திருக்கோயிலாகவும் அமைந்திருக்கு. அடுத்ததா இறைவனுடைய சன்னதியை நோக்கி நாம் போகக்கூடிய வழியில் மற்றொரு சிறியதொரு கோபுரமானது அமைந்திருக்கு. இந்த கோபுரம் வழியாக நேராக திருக்கோயில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இடதுபுறம் கஜசம்ஹார மூர்த்தியுடைய சன்னதியானது அமைந்திருக்கு. நேராக இறைவனை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு மற்ற பரிவார தெய்வங்களை ஒன்று தரிசனம் பண்ணலாம். இந்த திருக்கோயிலுடைய தலபுராணம் படி திலீப சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மன்னன் ஒரு சமயம் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போயிருக்காரு. காட்டுக்கு போன சமயம் ஒரு மரத்துக்கு அருகே 2 மான்கள் நிற்கிறதையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஒரு மான் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மானை நோக்கி அம்பையும் எதிர்க்காரு. மன்னர் நினைச்சது போலவே மான் மீதும் சரியான நேரத்தில் அம்பானது பட்டுடுச்சு. மானும் இறந்து போய் கீழேயும் விழுந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மான் பக்கத்திலேயே இருந்த மான் பெண்ணா மாறிடுச்சு. இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, இறந்து போனது மான் கிடையாது, மான் வேடத்தில் இருந்த ஒரு முனிவர். அருகில் இருக்கக்கூடிய பெண் அந்த முனிவருடைய மனைவி. தன்னுடைய கணவர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி பதறி போயிட்டாரு. ஏன்னா தவங்கள்லாம் செஞ்சு இறைவனுடைய வரங்கள்லாம் பெற்ற ஒரு முனிவரை கொண்டுட்டோம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இல்லையா. அதனால முனிவருடைய மனைவிட்டு போய் உடனே வருத்தம் தெரிவிக்கிறாரு. நான் வேட்டையாடுறதுக்காக ஒரு மானை நோக்கி தான் அம்பு எய்தேன், ஆனால் அவர் முனிவராக இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. ஒரு முனிவரை கொன்ன தீராத பாவத்திற்கு நான் ஆளாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு முனிவருடைய மனைவிட்ட கண்ணீர் சிந்துறாரு. முனிவருடைய மனைவியும் ரொம்பவே பொறுமையா, இதில் உங்களுடைய தவறு எதுவுமே இல்லை, தெரியாமல் செஞ்ச உங்களுடைய தவறுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்கும், ஆனால் இறந்து போன என்னுடைய கணவர் எனக்கு திரும்பி கிடைக்க மாட்டார், அதனால் அவரை விட்டு என்னால் வாழ முடியாது, தயவு செய்து உங்களுடைய அம்பால என்னையும் அம்பு எழுதி கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முனிவருடைய மனைவி இந்த மாதிரி சொன்னோனையே சக்கரவர்த்தியுடைய மனம் இன்னும் வேதனை அடையுது. முனிவரை கொன்ன பாவமே என்னுடைய மனதை தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு பெண்ணை கொண்டுட்டு அந்த பாவத்தையும் நான் சுமக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வானது இருக்கும் அம்மா, நான் என்னுடைய குருவிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குல குருவான வசிஷ்டரை மனசில் நினைக்கிறாரு. சக்கரவர்த்தி மனதில் நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே வசிஷ்டர் சக்கரவர்த்திக்கு முன்பு தோன்றுறாரு. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோட சக்கரவர்த்தி வசிஷ்டரை வணங்குறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய முனிவருடைய மனைவியும் வசிஷ்டர் வந்தோடனே வசிஷ்டருடைய பாதங்களை தொட்டு வணங்குறாங்க. தன்னுடைய காலில் ஒரு பெண் விழுகிறாங்க அப்படின்னோடனே பொதுவாக எந்த ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சொல்கிறது தானே, தீர்க்க சுமங்கலியாய் வாழ்வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரும் அந்த பெண்ணை வாழ்த்திடுறாங்க. சிறிது நேரம் கழிச்சு தான் சக்கரவர்த்தி மூலியமாக தெரியுது இவருடைய கணவர் தான் கீழே இறந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாமல் சுமங்கலியா வாழ் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டோமேன்னு நினச்ச வசிஷ்டர், இருமா உனக்கு ஒரு ஜல்லிகை அப்படிங்கிற பெண்ணுடைய கதையை சொல்கிறேன், அந்த பெண்ணுக்கு நல்லதொரு பலனானது தீர்வானது கிடைச்சது, கண்டிப்பாக உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துலையே ஒரு சமயம் ஜல்லிகை அப்படிங்கிற அசுர கொலை பெண் ஒருத்தவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய தீவிர சிவபக்தையாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அரக்க கணவனும் இருந்திருக்கா. இவனுடைய பெயர் விருப்பாட்சன். ஜல்லிகை போல இல்லாமல் அசுரர்களுக்குரிய அனைத்து குணங்களையும் பெற்றவன் தான் இந்த விருப்பாட்சன். தன்னுடைய பசிக்காக மனிதர்களையும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடியவன். ஒரு நாள் வேதம் போதக்கூடிய ஒரு அந்தன சிறுவன் இந்த வழியா அவனுடைய தகப்பனுக்கு திதி கொடுக்கறதுக்காக நடந்து போயிருந்திருக்கான். உடனே விருப்பாட்சனுடைய பசி பார்வையானது இந்த சிறுவன் மேலே படுது. ஜல்லிகை உடனே தன்னுடைய கணவரான விருப்பாட்சனை தடுத்து, வேதம் போதுபவர்களை நாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடே நமக்கு விஷமாக மாறிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இருந்தாலும் பசியின் காரணமாக தன்னுடைய குணத்தின் காரணமாக அந்த பையனை அவன் விழுங்கிடுறான். இதனால் ஜல்லிகை சொன்னது போலவே அந்த உணவானது விஷமாக மாறி அவன் இறந்தும் போயிடுறான். இருந்தாலும் ஜல்லிகை ரொம்பவே நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறதுனால திருத்துறைப்பூண்டி இறைவனை நினச்சி, என்னுடைய கணவர் நல்லவர் இல்லை, அது எனக்கும் தெரியும், ஆனால் அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு இந்த பெண் சொன்னது போலவே ஜல்லிகையும் இறைவன்ட்டு முறையிட்டிருக்கா. என்னுடைய கணவர் இல்லாமல் வாழுவதற்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இந்த உலகத்தில் இனியையும் பிறப்பு இருக்குது அப்படின்னா அரக்க குணம் இல்லாமல் பிறக்க செய்யணும் இறைவனை வேண்டிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அதை கேட்ட அம்பாலும் இறைவனும் அங்கே தோன்றி,
ஜல்லிகையோடைய கணவனான விருப்பாட்சனையும் அவன் விழுங்கிய அந்த அந்தன சிறுவன் 2 பேரையுமே உயிர் பிழைத்து வர வைக்கிறாங்க. அம்பிகை அந்த சிறுவனை நோக்கி, இறந்து போன உன்னுடைய தந்தைக்கு உரிய கடமைகளை நீ தொடர்ச்சியாக செய்து வர, அதனாலேயே தான் நீ மீண்டும் பிறப்பெடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போலவே ஜல்லிகைட்ட, மகளே நீ அசுர குலத்தில் தான் பிறந்திருக்க, இருந்தாலும் உன்னுடைய குணமானது ரொம்பவே நற்குணமாக இருக்கு. நீ சிவன்கிட்டையும் ரொம்பவே பக்தி கொண்டவளாக இருந்திருக்க. எந்த ஒரு பெண் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு இன்முகத்தோட கணவனுடைய நல்வாழ்வை விரும்புகிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக சுமங்கலையாக வாழ வழி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லதொரு அருள் பாலிக்கிறாங்க. இந்த கதையை முனிவருடைய மனைவியிட்ட சொன்ன வசிஷ்டர், அசுரகுல பெண்ணுக்காக இறங்கிய இறைவன் கண்டிப்பாக உனக்கும் நிச்சயம் இறங்கி உதவி செய்வார். உன்னுடைய கணவனுடைய உடலை எடுத்துக்கிட்டு சக்கரவர்த்தியோடைய ஆட்கள் உதவியோட இந்த திருக்கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்வவனமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு வராங்க. அடர்ந்த வில்வவனமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் முசுகுந்த சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்ட சின்னதொரு சிவலிங்கமும் அம்பாலும் இருக்கக்கூடிய திருக்கோயிலானது இருந்திருக்கு. இந்த திருக்கோயிலில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் எப்படி ஜல்லிகை நீராடி இறைவனை வழிபட்டாலோ அது போலவே நீங்களும் நீராடி அந்த தீர்த்தத்திலிருந்து 3 கை தண்ணீரை எடுத்து உங்களுடைய கணவர் உடலில் தெளித்து இறைவனை வழிபடுங்க. கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் அவர் பிழைச்சு கொள்வார்னு வசிஷ்டர் சொல்லியிருக்காரு. அது போலவே மனைவியும் செய்கிறாங்க. இறைவனுடைய முழுமையான அருளால் இறந்து போன அந்த முனிவரும் உயிர் பெற்று எழுறாரு. அந்த நேரம் இறைவனும் இறைவியும் இந்த தம்பதியினருக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதுவரை தன்னுடைய கணவருக்காக மட்டுமே வேண்டிக் கொண்டிருந்த முனிவருடைய மனைவி அந்த நொடி, அம்பிகை தாயே, எனக்கு நீங்கள் அருள் பாலித்தது போல, ஜல்லிகைக்கு அருள் பாலித்தது போல இந்த திருத்தலத்தில் தன்னுடைய கணவருடைய உடல்நலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கக்கூடிய வர பக்தர்களுக்கு தீர்த்த சுமங்கலியாக இருக்கக்கூடிய வரத்தை கொடுத்து அவங்களுடைய கணவனோட அவங்க சந்தோஷமாக வாழ அருள் பாலிக்கணும்னு முனிவருடைய மனைவியும் வேண்டிக்கிறாங்க. அதுவரைக்கும் முனிவரை கொண்ட பழி பாவமானது எங்கே நம்மளை பீடிச்சுக்குமோன்னு பயத்திலேயே இருந்த திலீப சக்கரவர்த்தி ரொம்பவே சந்தோஷமாக அருள் பாலித்த இறைவனையும் இறைவியையும் எல்லாரும் என்னாலும் வணங்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த திருக்கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளையும் செஞ்சுருக்காரு. இந்த திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவானது ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது. நவராத்திரி விழா, திருவாதிரை விழா, பிரதோஷம், பைரவருக்கான வழிபாடுன்னு எல்லாமே சிறப்பாக நடைபெறுது. இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை இருந்ததுன்னா அது நீங்கும். குழந்தை செல்வமானது கிடைக்கும். கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவீங்க. இறைவனை எப்படியெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பௌர்ணமி தினங்களில் இந்த திருக்கோயில் மூர்த்தியை வழிபடுவதால் நமக்கு ஆணவம், பயம் எல்லாமே நீங்கும். இந்த திருக்கோயில் இறைவனான அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரரை வந்து வணங்கி பலன் பெற்ற பிறகு பல பக்தர்கள் தொடர்ச்சியாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்து புதியதொரு ஆடைகள்லாம் அணிவிச்சு சிறப்பு பூஜைகள்லாம் செய்து நேர்த்திக்கடன்களை செலுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தின் தென்கிழக்கு திசையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தேவதைகளுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயில் இறைவியான அருள்மிகு பிரகநாயகி இந்த திருக்கோயில் இறைவனுடைய இடதுபுறமா கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய தனி ஒரு திருக்கோயிலில் அருள் பாலிக்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உரிய கோயிலாக இந்த திருக்கோயிலானது பார்க்கப்படுது. பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ சக்தியானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒப்பிடுகையில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறவியிலிருந்தே நோய் நிவாரண தன்மையானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடியோ இல்லைனா அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்குரிய நாட்கள்லையோ இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கே தன்வந்திரி ஹோமம், சனீஸ்வர ஹோமம் இல்லைனா செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுறதுனால நோய் இல்லாத வாழ்வானது அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் கஜசம்ஹார மூர்த்தியுடைய சன்னதியானது அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக விளங்குது. மற்ற கோயில்களில் பார்க்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தியுடைய சிற்பங்கள் போல இல்லாமல் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பம் சற்றே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வதம் செய்யக்கூடிய இறைவனுடைய முகத்தை உக்கிரமாக தான் சிற்பங்களில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கஜசம்ஹார மூர்த்தியுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. தன்னுடைய கரங்களில் கூட பார்த்தீங்கன்னா அபயமுத்திரையை அவர் வச்சுருக்காரு. கஜசம்ஹார மூர்த்தியுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்வதி தேவியானவங்க இருக்காங்க. அவங்களுடைய கரங்களில் குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனை அவங்க வச்சிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது. இவருடைய கால் பகுதியில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது திருக்கோயிலை கட்டிய முசுகுந்த சக்கரவர்த்தியை நம்மளால் பார்க்க முடியுது. கஜசம்ஹார மூர்த்தியுடைய திருப்பாதத்தின் இடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியானவங்க அமர்ந்திருக்காங்க. மேலே வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் துர்கை அம்மனும் இருக்காங்க. இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் வடக்கு புறத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சன்னதியில் கஜசம்ஹார மூர்த்தியானவர் அருள் பாலிக்கிறாரு. தமிழகத்தில் திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் திருக்கோயிலில் மட்டும்தான் ஒரே கல்லால் ஆன கஜசம்ஹார மூர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஜசம்ஹார மூர்த்திக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பான அபிஷேக ஆராதனையானது நடைபெறுது. இந்த வழிபாட்டில் நாம் கலந்துக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாவானது சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பதவி உயர்வு போன்ற அடுத்தடுத்த படிகளை நோக்கி நகருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானதும் சொல்லப்படுது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயிலை ரொம்பவே அழகாக தூய்மையாக வச்சு பராமரித்து வரக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகத்திற்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். இந்த திருக்கோயில் நிர்வாகத்துடைய அலுவலகமும் இந்த திருக்கோயில் உள் நுழைவதற்கு முன்பே நம்மளுடைய இடதுபுறமாக அமைந்திருக்கு. திருக்கோயிலுடைய அலுவலகத்திற்கு எதிர்புறமாக அடிப்படை வசதியான குடிநீர் வசதியானது செய்தளிக்கப்பட்டிருக்கு. அருகிலேயே கழிவறை வசதியும் செய்தளிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே திருக்கோயில் நிர்வாகத்தை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முழு மனதோட இறைவனை வணங்குவதற்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உதவும். இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா காலை 6 மணிலிருந்து 11 மணி வரை இந்த திருக்கோயிலானது திறந்திருக்கு. மாலை 4 மணிலிருந்து 8 மணி வரை இந்த திருக்கோயில் திறந்திருக்கும். திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் எளிமையாக போய் இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போலவே பயனுள்ள மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை யாத்ரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்.